கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தின் தொடக்க நாட்களில் தொடர்ச்சியாய் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது நிச்சயம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பலனாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் எப்போ நம்ம உட்கார்ந்தாலும் அது நமக்கு ஒரு பலனை தரும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன அடைவாங்களாம்? புது பலன் அடைந்து அப்படின்னு தேவனுடைய வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் 5 நாள் காத்திருக்கிறது வீணா போகாது. இந்த 5 நாட்களும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நான் தான் உங்ககிட்டே சொன்னேனே, எனக்கு கடைசி பகுதி நீங்கள் சோகத்தில் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா, இல்லை வழக்கமாகவே ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் என் கூட வாங்க. ஆமென். இந்த 5 நாட்களும் நம்ம காத்திருக்கிறது நிச்சயம் நமக்கு ஒரு பலனை தரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 5 நாட்கள் காத்திருக்கிறது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய பலனை தரும். அது தொடர்ச்சியாய் நீங்கள் ஓடுகிறதற்கு, தொடர்ச்சியாய் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாகட்டும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் பிரயாசப்படுகிற எல்லாவற்றிலேயும் பலனை பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு முன்பதாக ஒரு 10 நிமிஷம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 காரியங்களுக்காக நாம் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நமக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த 5 காரியமும் நமக்காக தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சரியா? ஆமாம். இந்த வருஷத்தில் நமக்கு தேவையான இந்த 5 காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கணும் அப்படின்னு நாம் கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டே நாம் கேட்க போகிறோம். சரியா? ஆமாம். அந்த வசனங்களை வைத்தே நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. ஆமாம். ஜெபிக்கிறதற்கு நாம் தேவனுடைய வார்த்தையை ஜெபிக்கிறதற்கு இந்த பகுதியிலிருந்து சில வசனங்களை கொண்டு நாம் ஜெபமாக்க போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்ல தேவனின் இருதயத்தில் வைத்த ஒரு வேத பகுதி இருக்கிறது. அதை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம். அதில் நாம் வளரணுங்கிறதுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க. எத்தனை பேர் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆமாம். அபிஷேகிக்கப்படாமல் சிலர் இருக்கிறீங்க பாருங்களேன். கட்டாயம் நீங்கள் அபிஷேகிக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம். இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது. அதை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கட்டாயம் நாம் சுதந்திரித்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கும். இந்த பூமியின் பல காரியங்களை கடந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை முழுவதும் நீங்கள் உட்கார்ந்து முடிஞ்சால் வீட்டில் உட்கார்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். பவுல் ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் நிருபங்களை எழுதும் பொழுது ஒவ்வொரு நோக்கத்தோடு கூட எழுதுகிறார். ஒவ்வொரு தரிசனத்தோடு கூட எழுதுகிறார். அதே மாதிரி தான் எபேசு சபைக்கு எழுதுகிறார். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா நிருபத்திலையும் ஆவியானவரை குறித்து அவர் பேசியிருப்பார். ஆவிக்குரிய வரங்களை குறித்து பேசியிருப்பார். ஆவிக்குரிய கிருபைகளை குறித்து பேசியிருப்பார். ஒரு அதிகாரத்தில் பேசியிருப்பார். இன்னொரு அதிகாரத்தில் அவன் மற்ற காரியங்களை, ஜபத்தை குறித்தோ, அன்பை குறித்தோ, விசுவாசத்தை குறித்தோ, பரிசுத்த ஜீவியத்தை குறித்தோ அடுத்தடுத்த காரியங்களை பேசிக்கிட்டே வருவார். ஒவ்வொரு
ஒவ்வொரு நிருபத்திலையும். ஆனா இந்த எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் மட்டும்தான் ஆமேன் 5-6 அதிகாரங்களிலேயும் ஆமேன் எல்லா அதிகாரத்திலேயும் ஆவியானவரை குறித்து அவர் பேசிக்கொண்டே வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, எல்லா அதிகாரத்திலையும் ஆவியானவர், ஆவி, ஆவியினாலே, ஆவிக்குரிய அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்க எல்லா அதிகாரத்திலையும் வாசிக்க முடியும். அதனால இந்த நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம் ஒரு ஆவிக்குரிய நிருபம். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் இங்க தொடங்கும் போதே சொல்றாரு, நீங்கள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலே ஆமென் நம்மை அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆவியினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தரணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னா என்ன? நீங்க அந்த நிருபத்திலே நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இடத்துல மட்டும், எல்லா நிருபத்திலே எல்லா அதிகாரத்திலையும் ஆவி, ஆவியானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆனா 5 இடத்துல மட்டும் ஆவியினாலே அப்படின்னு அந்த நிருபத்தில் வருது. ஆவியினாலே, ஆவியினாலே அப்படின்னு ஒரு 5 இடத்துல வருது. அந்த 5 காரியத்தை நாம ஜெபமா மாற்ற போறோம். ஆமென், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. 5 காரியத்துக்காக நாம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் நம்மை ஆமென் ஆவிக்குரிய கிருபைகள்ல, ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்மளை வளருகிறதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கணும்னு நாம ஜெபிக்க போறோம். சரியா? சரி, இப்ப ஆவிக்குரிய 5 காரியத்துல நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து ஜெபத்துல உங்க கூட வேகமா நான் சொல்றேன். ஒரு காரியத்துக்கு 2 நிமிஷம், 10 நிமிஷம் நாம ஜெபம் பண்ண போறோம். சரிங்களா? ஜெபம் பண்ணலாமா? என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு நான் பார்க்க போறேன். நீங்க நல்லா வாய் திறந்து ஆமென் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் சொல்ற குறிப்புக்காக நீங்க கருத்தா ஜெபிக்கணும். ஆமென். சரி, ஆவியினாலே என்ன நடக்கும்? 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா முதல் காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா ஆவியினாலே நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆவியினாலே ஆமென் அவரோடு கூட நெருங்குகிற அனுபவம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் பாருங்க. அது சும்மா இல்லை, ஏதோ பரவசத்துக்காகவோ அந்நிய பாஷைகளை பேசிட்டு போகிறதுக்காகவோ ஆராதனைகள் நேரத்தில் அவன் கொஞ்சம் உற்சாகமா ஆராதிக்கிறதுக்கோ மாத்திரம் இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆவியானவர் நம்மை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தேவனோடு கூட நெருங்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம ஜெபம் பண்ணணும், இந்த வருஷத்துல நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்மை தேவனோடு கூட நெருங்க பண்ணணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? அது எனக்கு நடக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்க போறோம். ஒரு 10 நிமிஷம் என் கூட சேர்ந்து நீங்க ஜெபிங்க, ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயம் இந்த பகுதியை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். வேகமா எழுந்து நில்லுங்க, வேகமா வேகமா சுறுசுறுப்பா இருங்க. வேகமா எழுந்து நின்று ஆமா ஒரு 10 நிமிஷம் நாம ஜெபிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு ஜெபத்தோடு கடந்து போவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, எத்தனை பேர் உண்மையால விரும்புறீங்க ஆவிக்குரிய கிருபைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல நான் வளரணும், ஆவிக்குரிய அனுபவங்கள்ல நான் வளரணும் அப்படின்னா ஆமென் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்க போறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாம ஜெபிக்க போகிறோம். நீங்க கேட்டா அவர் தருவார்.
வருவா. விடுதலையா ஜெபம் பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போறீங்க. ஆண்டுடைய பிரசன்னத்துல ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆண்டவரே, ஆவியினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையில நான் சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தாரும். கர்த்தர் எனக்கு கிருபை தாரும். ஜெபம் பண்ணுங்க. பின்னாடி இருக்கிறவங்களும் ஆமென், கை கட்டாதீங்க. உள்ளத்தின் ஆழத்தில் விடுதலையா ஜெபிங்க, விடுதலையா ஜெபிங்க, விடுதலையா ஜெபிங்க. தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் என்னை நிரப்புவீராக, கர்த்தர் என்னை நிரப்புவீராக. இந்த வருஷத்துல ஆவிக்குரிய அனுபவங்கள் நான் வளர்கிறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தாரும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆமென். ஆண்டவர் ஆமென் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஆண்டவர் ஆவியினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை ஏற்கனவே நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நாம் அதை சுதந்தரிக்க வேண்டியதுதான் பாக்கி. நாம் அவைகளை ஆமென் அந்த அனுபவங்களுக்குள்ள கடந்து போக வேண்டியதுதான் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ள வளருகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. தேவ கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆவியானவரே, இன்றைக்கு நாங்கள் இந்த நாளிலே அப்பா 3வது நாளின் பகல் வேளையில் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய ஆமென் கிருபைகளை, ஆவியானுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. வாய் திறந்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. ஆவியானுடைய பிரசன்னத்தில் ஜெபிங்க. கடமைக்காக ஜெபிக்காதீங்க, ஆவியில உணர்ந்து ஜெபிங்க. ஆமென். இந்த ஜெப நேரம் ஆவியானவர் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறதற்கு ஏதுவாக இருக்கும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. இயேசுவே இயேசுவே, நாங்க இணைந்து ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய கிருபைகளில் வளருகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கர்த்தர் எங்களுக்கு பலனை தருவீராக. ஆண்டவர்கிட்ட சொல்லி கேளுங்க, சொல்லி கேளுங்க. ஆமென். ஒருவேளை அபிஷேகிக்கப்படாம இருப்பீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க கேளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பா, ஆவியானவர் உங்களுக்கு இரக்கம் காண்பிப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நான் நிரப்பப்படுகிறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தாரோ, கர்த்தர் எனக்கு கிருபை தாரோ. கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் என்னை நிரப்பட்டும்னு சொல்லி கேளுங்க. Thank you Lord, thank you Lord. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Amen, 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 amen. ஆவியினாலே உண்டாகிற முதல் ஆசீர்வாதம், ஆவியினாலே நாம் ஆமென் பிதாவோடு கூட சேரும் ஸ்லாக்கியம் அவர் மூலமாய் நமக்கு உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நம்மேல் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் ஆமென் பிதாவோடு, தேவனோடு, கிறிஸ்துவோடு நம்மை நெருங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார், நெருங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நாம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த 2025 வருஷத்துல உம்மோடு கூட அதிகமாய் நெருங்கத்தக்கதாக என் மேல அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வந்து தங்கட்டும். ஆண்டவரே, எத்தனை பேர் விரும்புறீங்க? நீங்களே கேளுங்க, நீங்களே கேளுங்க. எப்படி எல்லாம் உங்களுக்கு ஜெபிக்க தோணுதோ சொல்லி ஜெபிங்க. வாய் திறந்து ஜெபிங்க. ஆவியில நிரம்பி ஜெபிங்க. அந்நிய பாஷைகள்ல ஜெபிங்க. ஆண்டவரே, அப்பா 2024 மாதிரி இல்ல, 2025 உங்க கூட அதிகமாய் நெருங்குகிற பாக்கியம் எனக்கு உண்டாகட்டும், எனக்கு கிருபை உண்டாகட்டும். அதற்குரிய பலனை கர்த்தர் தருவீராக. ஒரே ஒரு நிமிஷம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. அதற்கு உண்டாயிருக்கிற தடைகள் விலகட்டும், அதற்கு உண்டாயிருக்கிற சோர்வுகள் விலகட்டும், அதற்கு உண்டாயிருக்கிற எல்லா
போராட்டங்களும் விலகட்டும். ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் பாக்கியம் உண்டாவதாக, அவரோடு நெருங்கும் பாக்கியம் உண்டாவதாக. கேளுங்க கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்க இணைந்து ஜெபிக்கிறோம். உம்மோடு கூட நெருங்கி சேருகிற அனுபவங்களுக்குள்ள வளருகிறதற்கு கர்த்தருக்கு கிருபை கொடுங்க. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. இந்த நாட்களில், இந்த வருஷத்துல அதிகமா உங்க சமூகத்துல காத்திருக்க கிருபை, அதிகமா உங்க சமூகத்துல போராடுகிற கிருபை, அதிகமா உங்க சமூகத்தில் ஆண்டவரே விழுந்து கிடக்கிற கிருபை, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உங்க சமூகத்தை கிட்டி சேருகிற கிருபை எங்களுக்கு வரட்டும், எங்களுக்கு வரட்டும், எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆமென் ஆமென். உங்க ஜெப வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஜெபிக்கிறதற்கு போராடிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆமென். இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் பலனடைகிறதற்கு இப்ப ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இப்ப ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஓரா பாதாடா. ஆமென் 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 ஆமென். ஆவியானவர் ஆமென் நமக்கு அந்த கிருபையை தரமடிக்கு ஒரே ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையிலேயே ஜெபம் பண்ணுங்க பாப்போம். அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க. நீங்க ஜெபிக்க 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 உங்க மேல ஒரு பலன் இறங்கி வரும். நீங்க ஜெபிக்க 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 உங்க மேல தேவனுடைய வல்லமை அளவில்லாதபடிக்கு இறங்கி வரும். ஜெபிங்க. எல்லாரும் கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். கர்த்தாதி கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்பொழுது அவைகளை உங்கள் மேல் வைக்கும்படிக்கு நீங்க ஆவியில ஜெபிக்க 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 ஜெபிக்க. Yes, mighty Lord. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை அனல் மூட்டப்படுகிறது. அவள் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிற ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்புன்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த நாள்ல, இன்னைக்கு இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆமென் அனல் மூட்டி எழுப்பத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு பலனை தருவாராக, கிருபையை தருவாராக. நீங்க கேட்க கேட்க, நீங்க ஜெபிக்க 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 பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்க மேல வைக்கப்படுகிறது. ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. நீங்கள் ஆவியானவரும், நீங்கள் ஆவியானவரும் ஆமென் இசைந்து கொள்ளுங்க. ஆவியானவரோடு கூட இசைந்து கொள்ளுங்க. நீங்க அப்படி ஜெபிக்க 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 தேவனுடைய கிருபையுள்ள கரம் மகிமையா இறங்கி வருகிறது, மகிமையா இறங்கி வருகிறது, மகிமையா இறங்கி வருகிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே தேவனுடைய தயவுள்ள கரம் இன்றைக்கு உமோடு கூட நெருங்கி சேரத்தக்கதாக ஆவியினாலே எங்களுக்கு கிருபை கொடுக்கப்படுவதாக. ஆவிக்குரிய அனுபவங்கள் நாங்கள் வளர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கிறபடியினாலே நல்ல கரங்களை தட்டி, நல்ல கையை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மோடு நெருங்குகிற ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Jesus. இரண்டாவது காரியத்துக்காக நாம ஜெபிக்க போறோம். அதே 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆவியினாலே நமக்கு உண்டாகிற அடுத்த ஆசீர்வாதம் என்ன? ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார்னா அந்த ஆவியினாலே நாம தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நேற்றைக்கு இதை குறித்து உங்களோட பரிசுத்த ஆவியானவர் பேசினார். வாசஸ்தலமா அவர் வாசம் பண்ணுகிறதற்குரிய ஆமென் அந்த அனுபவத்தில் நம்ம நடக்கணும் அப்படின்னு தேவன் பேசினார்.
ஆவியினால நமக்கு உண்டாகிற அந்த அனுபவத்தை இந்த 2025 அதிகமா நம்ம மேல வைக்கணும். ஆவியினாலே ஆமென் அவருடைய வாசஸ்தலமா கர்த்தர் நம்மளை மாத்தணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே வாய் திறந்து ஜெபிக்க தொடங்குங்க. வாய் திறந்து ஜெபிக்க தொடங்குங்க. ஆண்டவரே, அப்பா, ஆவியினாலே நான் உங்க வாசஸ்தலமாய் மாறட்டும். கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. சிலர்லாம் ஆமே மௌனமாவே நிக்கிறீங்க. இல்ல இல்ல, கொஞ்சம் வாய் திறந்து நீங்க கத்தி ஜெபிக்காட்டி கூட பரவாயில்லை. ஆனா உங்க சத்தம் உங்க காதுக்கு கேட்கிற அளவுக்கு கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, ஆவியினாலே உம்முடைய வாசஸ்தலமாய் நான் மாறட்டும். உம்முடைய வாசஸ்தலமாக நான் மாறட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிங்க, ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது இறங்கி வரட்டும். ஆண்டவரே, நான் உங்க அப்பா வாசஸ்தலமாய் மாறட்டும். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஆமென். அவர் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் அவன் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். அவன் நீங்களே அந்த ஆலயம்னு சொன்னார்ல, அவன் எப்பொழுதும் அவன் அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணத்தக்கதாக ஆண்டவர் இன்றைக்கு அந்த கிருபையை நமக்கு கொடுக்கணும். ஆவியினாலே அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவின் ஆவியில நிரம்பி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த 2025 நீர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் நான் மாறட்டும். ஆண்டவரே, ஆவியினாலே எனக்கு அப்படிப்பட்ட கிருபை உண்டாவதாக. எனக்கு அப்படிப்பட்ட கிருபை உண்டாவதாக. எனக்கு அப்படிப்பட்ட கிருபை உண்டாவதாக. ஆமென், ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. ஆண்டவரே, ஆவியினாலே அப்பா நீர் வாசம் பண்ணத்தக்கதாக, ஆண்டவரே அப்பா நீர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக நான் மாறட்டும். அந்த கிருபை என் மேல வைக்கப்படுவதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை இந்த வருஷத்துல தருவார்னு நீங்க விசுவாசிச்சீங்களா? நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, நீர் என்னை உம்முடைய வாசஸ்தலமாக மாற்றுவீராக. நீர் என்னை உம்முடைய வாசஸ்தலமாக மாற்றுவீராக. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருகிறதற்காக நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Thank you, Jesus. ஆமென். மூணாவது காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படவும். ஆமே, நல்ல கவனிங்க. உள்ளான மனுஷன் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா. இந்த ஆத்துமா ஆவியினாலே பலனா இருக்குமா? இந்த ஆத்துமா எவ்வளவு பலனா இருக்குதோ அவ்வளவு ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அதனாலதான் ஆமென் யோவான் எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல அப்படின்னு. அப்படின்னா இந்த 2025 நம்ம ஆத்துமா ஆமென் கர்த்தருக்குள்ள பலப்படணும், ஆவியினாலே பலப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆத்துமா பலனா இருந்தா நமக்கு முன்பாக வருகிற எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் அதை மேற்கொள்ளுகிறதற்கு பலன் நமக்கு உண்டாயிருக்கும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் ஆமென் பவுல் அதை தெளிவா எழுதுறார். ஆமென் உள்ளான மனுஷன், ஆமென் வெளியான மனுஷனை அல்ல, உள்ளான மனுஷனை பலப்படுத்தும் பொழுது ஆமென் அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உத்தரவுன்னு சொல்றாரு. நம்ம ஜெபம் பண்ண போறோம். உள்ளான மனுஷன் பலனடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிங்க. ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, உள்ளான மனுஷன்ல நாங்க பலனடையட்டும். ஆண்டவரே, நாம பல காரியத்தை பார்த்து சோர்ந்து போறோம்ல, ஆவிக்குரிய காரியங்களை சோர்ந்து போறோம், உலகத்தின் பல போராட்டங்களை கண்டு சோர்ந்து போறோம். காரணம் உள்ளான மனுஷன்ல பலன் இல்லை. ஆவியானவர் இன்றைக்கு பலனை தருவாராக. ஆவியானவர் இன்றைக்கு பலனை தருவாராக. ஆவியானவர் இன்றைக்கு பலனை தருவாராக. எத்தனை பேர் கேட்கிறீங்க? வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே,
உள்ளான மனுஷனே கர்த்தர் எங்களுக்கு ஒரு பலனை தருவீராக. கர்த்தர் எங்களுக்கு ஒரு பலனை தருவீராக. உள்ளான மனுஷன் ஆவியினாலே பலனடையட்டும், ஆவியினாலே பலனடையட்டும், ஆவியினாலே பலனடையட்டும். எங்களுக்கு அந்த பலனை தாங்காண்டவர். ஒரு நிமிஷம் அப்படியே அந்நிய பாஷையில ஜெபிக்க தொடங்குங்க, அந்நிய பாஷையில ஜெபிக்க தொடங்குங்க, அந்நிய பாஷையில ஜெபிக்க தொடங்குங்க. இன்னைக்கு ஒரு புதிய பல நம்ம உள்ளான மனுஷன்ல உண்டாகட்டும், உள்ளான மனுஷன்ல கர்த்தர் தரட்டும். ஆமென். ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஓரா பாதாரா நீங்க ஜெபிக்க 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 உள்ளான மனுஷனின் பலன், உள்ளான மனுஷன்ல பலன். ஆமென் ஆமென். ஆத்துமா பலனடைகிறது, ஆவியினாலே ஆத்துமா பலனடைகிறது, ஆவியினாலே ஆத்துமா பலனடைகிறது. ஜெபிங்க, விடாதீங்க. ஒரு நிமிஷம் போராடி கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்குள்ள ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை வளருகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருகிறபடியினாலே நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். நாலாவது காரியத்தை பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. ஆமென். 16ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து அப்படின்னு சொல்றார். ஆமென். ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஆமென். நல்லா கவனிங்க. தேவனுடைய சித்தத்தை குறித்து, தேவனுடைய வருகையை குறித்து ஆமென் எழுதும் பொழுது சொல்ற ஆவியினாலே நிறைந்து. அப்படின்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? இந்த உலகத்துல தேவனுடைய சித்தம் என்ன என்பதை ஆவியானவரே நமக்கு விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் அந்த அனுபவத்துக்குள்ள நடத்துவார். அப்படின்னா ஆமென், நாம வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுகிற பாக்கியத்தை ஆவியானவர் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க, சத்தம் உயர்த்தி ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிங்க. ஆண்டவரே ஆவியினாலே தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் ஒரு ஞானம் உண்டாகட்டும். ஆண்டவரே கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, சத்தம் உயர்த்தி கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. ஆவியானவரே எங்களுக்கு கிருபை தருவீராக, கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தருடைய கரம் இன்றைக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுவதாக. சோமனுங்க தேவ சித்தம் என்னங்கிறத உணரத்தக்கதான ஞானம் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரே தருவா. எத்தனை பேர் விரும்புறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் ஆண்டவரே ஆவியினாலே இந்த அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. Thank you Lord. கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க, கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. கடைசியா ஜெபிக்க போகிறோம். ஆவியினாலே ஆமென் உண்டாகிற 5வது ஆசீர்வாதத்தை எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி
நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தைகளை எப்போ அவர் சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் ஆமென், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் என்ன பண்ணுங்க, தரித்துக் கொள்ளுங்க. சத்துருவுடைய காரியத்தை குறித்து அடையாளப்படுத்தி சில காரியங்களை சொல்லிட்டு, அதுக்கு நீங்க சத்துருவை ஜெயிக்கணும், சாத்தானை ஜெயிக்கணும்னா சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றார். அப்ப சர்வாயுத வர்க்கம்னா என்னங்கிறதையும் அவர் சொல்லிட்டு, அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நாம என்ன செய்யணும்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆவியிலே ஜெபம் பண்ணணும்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, அப்படின்னா சத்துருவை மேற்கொள்ளுகிறதற்கு ஆவியினாலே ஜெபம் பண்ணும் பொழுதுதான் ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இந்த 2025 வருஷத்துல ஆமென் சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதாக ஆவியிலே ஜெபிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் விரும்புறீங்க? வாய் திறந்து ஒரே ஒரு நிமிஷம் சத்தம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சத்தம் உயர்த்தி ஜெபிங்க, சத்தம் உயர்த்தி ஜெபிங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. தேவ கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நீங்க தான் ஜெபிக்கணும், நீங்க தான் ஜெபிக்கணும். ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே அப்பா கருத்தா ஜெபிப்பேன், ஆவியில ஜெபிப்பேன்னு பவுல் சொல்றாருல்ல, அந்த அனுபவம் நமக்கு வரட்டும். ஆவியினாலே ஜெபிக்கிற அனுபவம், ஆவியில ஜெபித்து சத்துருவை மேற்கொள்ளுகிற அனுபவம், நமக்கு விரோதமா எழும்பி வருகிற சத்துருவின் சகல தந்திரங்களையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலன் ஆவியினாலே உண்டாகிறது, ஆவியினாலே உண்டாகிறது. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கேளுங்க, எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க, சத்தம் உயர்த்தி ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆவியில விண்ணப்பம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, ஆவியில ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. சத்துருவின் சகல சந்தரங்களையும் சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலன், மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலன், மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலன் எங்களுக்கு கொடுக்கப்படுவதாக. ஒரு 2 நிமிஷம் அந்நிய வாசல் அப்படியே ஜெபிக்க தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க தொடங்குங்க. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இப்போ இப்போ நமக்கு இந்த 5 காரியங்களையும் நம்ம மேல வைக்கட்டும், இந்த 5 ஆசீர்வாதங்களையும் நம்ம மேல வைக்கட்டும். இந்த ஆவியினாலே உண்டாகிற 5 அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் தருவாராக. இந்த 2025 நமக்கு தருமடிக்கு தேவனுடைய வல்லமை நம்மை இப்பொழுது நிரப்பட்டும். ஆவியானவர் இப்பொழுது நம்மை பலப்படுத்தட்டும். ஆவியானுடைய பிரசன்னம் இப்ப நம்மை பலப்படுத்துவதாக. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. என் சத்தத்தை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம், நீங்க ஜெபிங்க. ஒரே ஒரு நிமிஷம் போராடி கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நாங்க ஜெபிக்கிறோம். இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களும் எங்க வாழ்க்கையில உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்க மேல மகிமையாய் கொடுத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாவியானவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி பலப்படுத்தும்படிக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே ஆவிக்குரிய கிருபைகளில் பெருக, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் பெருக, இந்த 5 காரியங்களை வளர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி செய்ய போகிறபடினாலே நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி
நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே அப்பா, நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு, மகா பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக நாங்கள் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, thank you Lord, hallelujah. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. கைத்தட்டி சதைகள் உண்டாகட்டும், உம்பசம் உணவாகட்டும். சொல்லுங்க, சதைகள் உண்டாகட்டும், உம்பசம் உணவாகட்டும். ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடும் ஆவியான தேவா. தோழினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே, தோழினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. தகப்பனே, உன் பிரசன்னத்தில் நாங்கள் ஜெபித்தவைகளை நாங்கள் எங்க வாழ்க்கையில உணர கர்த்தர் கிருபை தாரும். இப்போ உங்க வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு பேசும், நீர் இடைபடும், நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். உட்காருங்க, உட்காருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த 5 காரியங்களை நீங்க வச்சு டெய்லியும் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிருபத்தை அடிக்கடி வாசிங்க. நிச்சயம் ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கிருபை தருவார். ஆமென். வேகமா சுருக்கமா தேவனுடைய வார்த்தையை சொல்லி உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்கலாம். தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? 16ஆம் வசனம் தொடங்குகிறது. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? 17ஆம் வசனம் முடிகிறது. தரிசித்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த பகல் வேளையில் உங்களோடு கூட பேச கர்த்தரின் இருதயத்தில் வைத்த வார்த்தை, தாமதிக்காதிருங்கள், தரிசிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. நம்ம வாழ்க்கையில பல காரியங்களை தள்ளி போடுகிற அனுபவம் நம்ம கிட்ட உண்டு. தள்ளி போடுகிற அனுபவம். சில காரியங்களை நாம ஈஸியா தாமதம் பண்ணிடுவோம். நாளைக்கு செய்யலாம், நாளானைக்கு செய்யலாம், இந்த காரியம் தானே, இதை மெதுவா செய்யலாம், இல்லை ஒரு வாரம் கூட கழிச்சு செய்யலாம் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில தாமதிக்கிற பல காரியங்களை நாம் செய்ய முடியாமலே போயிடும்.
தாமதிக்கிற சில விஷயங்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளாத அளவுக்கு பல நெருக்கடியான சூழ்நிலைகளை நமக்கு என்ன பண்ணிரும், ஏற்படுத்திவிடும். நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தர் இன்றைக்கு கூட பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலேயும் தாமதியாமல் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க, அத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுவும் விசேஷமா ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் தாமதிக்காமல் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்க இந்த வேத பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிற, தன் வாழ்வில் கண்ட மகிமையான அனுபவத்தை சொல்லுகிற ஒரு வேத பகுதியை நம்ம வாசித்திருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பவுலை சந்தித்தார். பவுலை சந்தித்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை கர்த்தர் ஏற்படுத்தினார். அப்போ அவன் முதல் முறையாய் கிறிஸ்துவை சந்தித்த பொழுது ஒரு பெரிய வெளிச்சத்தை அவன் கண்டான். அந்த வெளிச்சத்திலிருந்து சத்தம் கேட்கிறது. ஆனால் வெளிச்சத்திலிருந்து யார் பேசுகிறார் என்பதை அவன் காண முடியவில்லை. அந்த வெளிச்சத்தை கண்ட பொழுதே அவனுடைய கண்கள் குருடாகி போனது. அவனை சுற்றி நின்றிருக்கிற ஒருவரை காணக்கூடாதபடிக்கு அவனுக்கு கைலாக கொடுத்து அழைத்து கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ ஆண்டவர் தமஸ்கு பட்டணத்திலே இருந்த அனனியா என்கிற ஒரு தேவனுடைய சீஷனிடத்தில் சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். நேர்த்தெருவுக்கு போ, அங்கே சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவனியுங்கள், அங்கே போய் இந்த அனனியா அவரை பார்த்து நீ பார்வை அடைவாயாக என்று சொன்ன பொழுது பவுலுடைய கண்கள் திறக்கப்பட்டு அந்த அனனியாவை கண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த பார்வை இல்லாத நாட்களில் இந்த பவுல் 3 நாட்கள் உபவாசித்து புடியாமலும் புசியாமலும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய சத்தத்தை கேட்டுட்டு ஆண்டவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார். காத்திருந்த அந்த பவுலிடத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை தான், நீ தாமதிக்காமல் கிறிஸ்துவை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டு உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் எவைகளுக்கு வேணாலும் தாமதம் செய்யலாம். கிறிஸ்துவுக்குள் வளருகிறதற்கு, ஆவிக்குரிய அனுபவங்களில் நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில தாமதம் செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு தாமதம் செய்யக்கூடாது. ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு தாமதம் செய்யக்கூடாது. பாவங்கள் போக கழுவப்படுகிறதற்கு நாம என்ன பண்ணக்கூடாது? கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, பல நேரம் நம்ம கூட்டங்களுக்கு போகும் பொழுது ஆசீர்வாதம் பெறுகிறதற்காக நம்ம கூட்டத்துக்கு போவோம். நம்ம பகுதியில் ஒரு விசேஷித்த செய்தியாளர் வந்திருக்கிறாரு. அவங்க மூலமா ஏதாவது தீர்க்க தரிசனமோ அல்லது ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையோ நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட போவோம், தப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு கூட்டத்திலையும் கர்த்தர் நம்ம கூட பேசுறாரு, உன் பாவத்தை நீ விட்டு என்ன பண்ணு, மனம் திரும்பு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுறாரு, நீ ரட்சிக்கப்படு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுறாரு, நீ ஞான ஸ்நானம் எடு. ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசுறாரு, நீ அபிஷேகிக்கப்படு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுறாரு, நீ வசனத்துக்கு இடம் கொடு. ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசுறாரு, நீ ஜெபத்துக்கு காத்துரு. அப்படியே ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறான். ஆனா இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம பல நேரம் இந்த காரியங்களை செய்கிறதற்கு நாம என்ன பண்றோம்? தாமதிக்கிறோம். நீங்க நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் பவுலோடு கூட பேசுகிறார், நீ தாமதிக்கிறது என்ன? நீ உன் பாவங்கள் போக தேவனை துதித்து ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படு என்றார். அந்த அனுபவத்திற்குள் பவுல் கடந்து வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணின பொழுது தேவனை தரிசித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
எந்த இயேசுவை முதல் முறை கண்ட பொழுது, எந்த இயேசுவை முதல் முறை அவருடைய சத்தத்தை கேட்ட பொழுது, அவர் வந்து நின்று அவர் பேசும் பொழுது ஒரு வெளிச்சத்தை மட்டும் கண்டு கண்கள் அடைக்கப்பட்டு போனவனாய் குருடனாய் மாறி போனானோ, அதே பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். நான் தாமதிக்காமல் எனக்கு சொல்லப்பட்டவைகளின்படி செய்து எருசலேமுக்கு திரும்பி நான் ஞானஸ்நானம் எடுத்து எருசலேமில் திரும்பி நான் பாவங்கள் போவ கழுவப்பட்டு நான் ஜெபத்திலே அமர்ந்திருந்த பொழுது அவரை நான் தரிசித்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இந்த 2025 உங்க தாமதங்களை கொஞ்சம் அப்புறப்படுத்துவீங்கன்னா உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவை காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, காலதாமதம் பண்ணது போதும். அதை எவ்வளவு காலதாமதமா நீங்க சொல்றீங்க பாருங்களேன். அல்லேலூயா. ஒருவேளை வீட்டில் போய் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு லெட்டர் எதுவும் போடுவீங்களோ என்னவோ தெரியல. பிரசங்கியார் பிரசங்க நேரத்தில் சொன்னார், ஆமென், காலதாமதம் பண்ணாதிருங்கள்னு சொன்னார். நான் அப்போ சொல்ல மறந்துட்டேன், அதனால் உனக்கு லெட்டர் எழுதுறேன், நீ காலதாமதம் பண்ணாதே அப்படின்னு நீங்கள் லெட்டர் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? இல்லைல்ல? அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட சொல்லலாமே, இன்னொரு தடவை சொல்லுங்க, காலதாமதம் பண்ணாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில விஷயங்களை தள்ளி போடுகிறது ஆபத்தில் முடியும். சில விஷயங்கள் தாமதமாய் நடப்பது நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் சில நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகளை கொண்டு வந்துவிடும். உலகத்தில் எந்த காரியம் தாமதமாகுதோ இல்லையோ, ஆவிக்குரிய காரியங்களை நம்ம தாமதமாக ஆக ஆக அநேக காரியங்களை நம்ம இழந்துருவோம். அதைத்தான் வேகமா உங்களுக்கு சொல்லி ஏன் நம்ம தாமதிக்க கூடாது ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி ஜெபம் பண்ண போறேன். வேகமா நான் சொல்ல போகிறேன். நமக்கு தெரிந்த வேத பகுதிகள் தான். ஆவியானவர் உங்க கூட பேசட்டும். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படட்டும். வேகமாய் சொல்லி நாம் இணைந்து தேவனுடைய பிரசன்னத்தில் ஜெபிக்க போகிறோம். ஏன் நாம தாமதிக்க கூடாது? ஏன் தாமதிக்க கூடாது? ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேச விரும்புகிறார். நம்முடைய தாமதங்கள் அநேக காரியங்களை இழந்து போக பண்ண. நீங்க பாருங்க, மோசே இறங்கி வருகிறதற்கு தாமதமாக ஆனதை கண்டு ஜனங்கள் பொன் கன்று குட்டியை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மணவாளன் வருகிறதற்கு தாமதமான பொழுது 10 பேர் ஆயத்தமாக இருந்தவர்கள் 5 பேர் அதை இழந்து போனார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எப்பவுமே நம்ம விளங்கி கொள்ளணும், நம்ம அப்போ பார்த்துக்குவோம், நாளைக்கு பார்த்துக்குவோம், நாளானைக்கு ஜெபம் பண்ணிக்குவோம், நாளானைக்கு மனம் திரும்பிக்குவோம், இந்த பாவத்தை நாளானைக்கு எடுத்து போடுவோம். நம்ம நினைத்து காலதாமதம் பண்ணுகிற வரைக்கும் பல காரியங்களை நாம் இழக்க நேரிடும். இன்றைக்கு தேவன் உங்க கூட பேசுகிறார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு தாமதிக்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு, பாவங்கள் போக கழுவப்படுகிறதற்கு இன்றைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் அவரை நீங்கள் தரிசிப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, வேகமாய் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட பேசுவாராக. ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். ஏன் நாம தாமதிக்க கூடாது? வாசிக்கலாம். ஆமென். தேங்க் யூ லார்ட். 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் நல்ல கவனிங்க. ஏன் தாமதிக்க கூடாது? நம்பர் 1, நம்மை சுற்றி அழிவுகளும் ஆபத்துகளும் சூழ்ந்திருக்கிறது. நாம் தாமதிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தாமதிக்க கூடாது? நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள். ஆமென். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த சோதோம் கொமோரா பட்டணத்திலே இந்த லோத்து வாசம் பண்ணுகிறான். இந்த சோதோம் கொமோரா பட்டணத்துக்குள்ளே லோத்து இருந்தாலும் லோத்து நீதிமானாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. லோத்துவும் அவனுடைய குடும்பமும் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருந்த பாவத்திற்கு இடம் கொடாமல் இருந்தார்கள். அந்த குடும்பத்திற்குள்ள பாவம் இல்லை. அந்த லோத்துவின் வீட்டில் இருக்கிறவர்கள் பரிசுத்தம்
பரிசுத்தமாகத்தான் இருந்தார்கள். ஆனாலும் வெளியே சுற்றிலும் சோதோம் கொமோரா பட்டணம் முழுவதும் பாவம். அந்த பட்டணத்தின் பாவம் குக்கர்கள் அதிகமானது நிமித்தமாய் தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்கி வருகிற அளவுக்கு அங்கே பாவம் மிகுதியா இருந்தது. இப்போ அந்த பட்டணம் அழிக்கப்படுகிறதற்கு ஆயத்தமா இருந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சுமந்து கொண்டு தேவ தூதர்கள் லோத்துவை சந்தித்து சொல்லுகிறார்கள், இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது, நீ துரிதமாய் வெளியே போகணும், இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போன்னு சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது, இந்த லோத்து தாமதித்துக் கொண்டிருந்தான். ஆனா ஆண்டவர் விடல, உன்னை சுற்றி ஆபத்து சூழ்ந்திருக்கிறது என்பதை லோத்துக்கு உணர்த்தி அவன் கையை, அவனுடைய பிள்ளைகளுடைய கையை, அவனுடைய மனைவியுடைய கையை பிடித்துக் கொண்டு ஆமென் கர்த்தர் லோத்துவை அந்த பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தாராம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் நாம தாமதிக்க கூடாது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு நாம விளங்கிக் கொள்ளணும், நம்மை சுற்றி அழிவுகளும் ஆபத்துகளும் சூழ்ந்திருக்கிறது. நம்மை சுற்றி அழிவுகளும் ஆபத்துகளும் சூழ்ந்திருக்கிறது. முந்தின காலங்களை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் இப்ப இல்லை. முந்தின அனுபவங்களை போல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் இப்ப இல்ல. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய தேசத்தில் அனுதினமும் விபத்துகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஆக்சிடென்ட்ல மட்டும் 500 பேர் மரித்து போகிறார்கள். 500 பேர் மரித்து போறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் படுகாயம் அடைகிறார்கள். அவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சியான விபத்துகள், தொடர்ச்சியான ஆபத்துகள், தொடர்ச்சியான மரணங்கள். யாருக்கு எப்போ எந்த வியாதி வரும்னே தெரியல. யாருக்கு எப்ப ஹார்ட் அட்டாக் வரும்னு தெரியல. யாருக்கு எப்ப கேன்சர் வரும்னு தெரியல. யாருடைய ஜீவன் எப்பொழுது போகுங்கிறது இந்த உலகத்துல தெரியல. நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகம் அழிவுகள் நிறைந்த உலகமா இருக்கிறது. நம்மளை சுத்தி எப்ப வேணாலும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீடு திரும்பினாதான் நிச்சயங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி ஆபத்துகள் சூழ்ந்திருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம தேசத்துல எங்கெங்கேயோ பூகம்பம் வரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம ஊர் பக்கம்லாம் பூகம்பம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயமே சொல்லுங்க. கூடங்குளம் வரைக்கும் பூகம்பத்தினுடைய அசைவு வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? கூடங்குளம், பணக்குடி இந்த சைட்லாம் சமீபத்தில் நியூஸில் வந்த ஒரு செய்தி, ஒரு சின்ன நில அதிர்வு. தென்காசி பகுதியில் ஒரு சின்ன நில அதிர்வு. தமிழ்நாட்டில் பூகம்பம் வருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படவே இல்லையே. இப்போ உலகத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எங்க போய்கிட்டு இருக்குது? அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் முடிவின் நாட்களை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் நாம் தாமதித்தால் இந்த அழிவுகளுக்குள் நாம் சிக்கிக் கொள்ளுவோம், இந்த ஆபத்துக்குள் நாம் சிக்கிக் கொள்ளுவோம். ஆகையால் கர்த்தருடைய வேதம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இடைப்படுகிறார். இனி தாமதிக்காதே. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறதற்கு தாமதிக்காதே. மனம் திரும்புகிறதற்கு தாமதிக்காதே. தேவனுடைய சமூகத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தாமதிக்காதே. ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்படுகிறதற்கு தாமதிக்காதே. யாருக்கு எப்ப மரணம் வருங்கிறது தெரியாது. சமீபத்தில் எங்க ஊர்ல ஒரு 40-45 வயது மதிக்கத்தக்க ஒருவர் மரித்து போனார். திடீர்னு நெஞ்சு வலி. அவர் ஒரு பைக் வச்சிருந்தாரு. கொஞ்சம் நெஞ்சு வெளிச்சமா இருக்க, ஆஸ்பத்திரிக்கு போவோன்னு அந்த பைக்ல டிராவல் பண்ணாரு. ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல வந்துட்டாரு. வண்டியில பெட்ரோல் இல்லை. மிஞ்சி போன ஒரு 1/2 கிலோமீட்டர் அவ்வளவுதான். வண்டி பெட்ரோல் இல்லாம நின்றுட்டு இறங்கி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு. அடிச்சிருக்கிறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகல. நெஞ்சு வலி அதிகமாகி அங்கேயே சுருண்டு விழுந்து மரித்து போனார். ஒருவேளை பைக்கு பெட்ரோல் இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு போய் ஏதாவது பிழைக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். மனுஷனுடைய வாழ்க்கை எப்போ முடியுனே தெரியாது. அவ்வளவு ஆபத்துகள் நம்ம வாழ்க்கையில சூழ்ந்திருக்கிறது.
இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். நீ தாமதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நொடியும் உன்னை சுற்றி அழிவுகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது என்பதை நீ மறந்து போகாதே. ஆபத்துகள் சூழ்ந்திருக்கிறது என்பதை மறந்து போகாதே. ஆகவே இந்த காலத்தில் நீ தாமதிக்காமல் கர்த்தருக்குள் வளர்கிறதற்கு தேவன் கொடுத்த தருணங்களுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் அவருக்குள் நிலை கொண்டிருக்க நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் தாமதியாமல் அவரை தரிசிக்கிற அனுபவத்திற்குள் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. நம்பர் 1, ஏன் நாம தாமதிக்க கூடாது? நம்மை சுற்றி அழிவுகள், நம்மை சுற்றி ஆபத்துகள் சூழ்ந்திருக்கிறது. நம்பர் 2, நம்ம ஏன் தாமதிக்க கூடாது? நம்ம ஏன் தாமதிக்க கூடாது? திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நாங்கள் தாமதியாதிருந்தோமானால், நல்ல கவனிங்க, இரண்டாவது ஒரு வார்த்தை இங்கு சொல்லப்படுகிறது. நாங்கள் தாமதியாமல் இருந்திருப்போம் என்றால் இரண்டாம் விசை நாங்கள் போய் திரும்ப வந்திருப்போமே. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, கானான் தேசத்துல யாக்கோபின் காலத்தில் ஒரு கொடிய பஞ்சம், கொடிய பஞ்சம். அந்த கொடிய பஞ்சத்தில் சிக்கிக் கொண்டார்கள். 7 வருஷம் கொடிய பஞ்சம் வரும் என்று கர்த்தர் அவன் பார்வோனுக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தினார். யோசேப்பின் மூலமாய் அந்த தரிசனத்திற்கு சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுத்தார். இப்போ இவங்க கானான்ல பஞ்சத்தில் இருக்கும் பொழுது வாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில எகிப்தில் தானியம் கிடைக்குதுங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட்டு இந்த யாக்கோபு தன்னுடைய 10 குமாரர்களை அனுப்பி வைக்கிறான். அங்கே யோசேப்பு பார்த்து அவர்களை சோதிக்கும்படிக்கு, அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்களாங்கிறத பரிசோதித்து பார்க்கும்படிக்கு, ஆமென், அவர்கள் வேவுக்காரர்கள் என்று சொல்லுகிறான். அப்போ அவங்க சொல்றாங்க, இல்லை, நாங்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 10 சகோதரர்கள், எங்களுக்கு இளையவன் ஒருவன் இருக்கிறான், எங்கள் தகப்பன் இருக்கிறான். இதை சொன்ன உடனே யோசேப்பு சொன்னார், அப்போ அடுத்த முறை வரும் பொழுது இளையவனை நீங்க கூப்பிட்டுட்டு வாங்க, அது வரைக்கும் நான் ஒருவனை பணைய கைதியா வச்சிருப்பேன்னு சொல்லுகிறான். நீங்க நல்லா கவனிங்க. திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்து மறுபடியும் போகிறதற்காக யாக்கோபிடத்தில் போய் நின்ற பொழுது யாக்கோபு தாமதம் பண்ணினார். யாக்கோபு தாமதம் பண்றாரு. யாக்கோபு சொல்றாரு, தேங்க்யூ லார்ட். யாக்கோபு சொல்லுகிறார், நீங்க போனா என்னுடைய இளைய குமாரன் நீங்க கொண்டு போனா, ஏற்கனவே யோசேப்பை நான் இழந்துட்டேன், இவனையும் நான் இழக்க வேண்டியது வந்துடும், அதனால் நீங்க போக வேண்டாம்னு தள்ளி போடுகிறார். ஆனா பஞ்சம் கொடிதாய் மாறும் பொழுது வேற வழி இல்லாம மறுபடியும் பிள்ளைகளை அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க எங்க கூட பென்யமீன் அனுப்பினாதான் நாங்க போக முடியும், அதனால நீங்க தாமதிக்க வேண்டாம், ஏற்கனவே நம்ம தாமதிச்சிட்டோம், இப்போ ஏற்கனவே நம்ம தாமதிச்சிட்டோம், ஒருவேளை தாமதிக்காம இருந்திருந்தா 2வது விசை நம்ம போயிட்டு வந்திருக்கலாம். நல்ல கவனிங்க. 2வது முறை இவர்கள் தாமதித்தார்கள். ஆனா இந்த 2வது முறை புறப்பட்ட பொழுது எகிப்திலே யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தி இந்த சகோதரனுக்கும் கிடைச்சது, யாக்கோபுக்கும் கிடைத்தது. ஆமென். 2ஆம் விசை அவர்கள் போன பொழுது, ஆமென், எகிப்திலே இவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்கிற செய்தி யாக்கோபுக்கும் கிடைத்தது, இவர்களுக்கும் கிடைத்திருந்தது. நீங்க நல்லா கவனிங்க. இந்த 2வது விசை போகிறதற்கு இவர்கள் கால தாமதம் செய்தார்கள். ஆனா அவர்களுக்கோ தேவன் எகிப்திலே ஆயத்தம் பண்ணியிருந்த ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் நாம தாமதிக்க கூடாது? நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நம்ம தாமதம் பண்ணக்கூடாது? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு ஏன் தாமதம் பண்ணக்கூடாது? நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கு. தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மேன்மைகள் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வித்தியாசமா நடத்துவார். அந்த அனுபவங்கள் ஆமென் சில நேரம் கடினமா இருக்கலாம். ஆனா தாமதிக்காம இருப்போம்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க.
2002 நான் ரட்சிக்கப்பட்டேன். 2004 முழு நேரமாய் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தேன். அப்போ நான் ஒரு சபையில் அங்கமாயிருந்தேன். என்னுடைய போதகன் 2 சபை நடத்தினார். நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்த பொழுது 2வது சபையை ஆண்டவர் நாங்கள் ஒரு குழுவாக இணைந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறதற்கு கிருபை கொடுத்தார். அப்போ அந்த சபையில் 3 ஆத்துமா தான் இருந்தாங்க. 3 வயசான பாட்டிமார். அந்த பாட்டிமார் ரொம்ப நல்ல நல்ல கடமை தவறாத பாட்டிமார். ஆராதனைக்கு 9 மணிக்கு ஆராதனைனா 8:55 ஷார்ப்பாக வந்து உட்காந்துருப்பாங்க. நல்லா கவனிங்க. அவங்க உள்ளே வருவாங்க, நம்ம கதவை திறந்து நம்ம கொஞ்சம் லேட்டானால் வந்து கேட்பாங்க, ஏன் சாமி லேட்டு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம உள்ளே போய் உட்காந்து கதவை திறந்த உடனே உட்காந்து அவன் ஆரம்ப ஜெபம் பண்ணுவோம் பாருங்கள். அப்போ அவங்க கண்ணை மூடுறவங்க தான் 3 பேரும் வயசான பாட்டிமார். 3 பேரும் அப்போ கண்ணை மூடினாங்கன்னா நான் பாட்டு பாடி ஆராதனை நடத்தி செய்தி கொடுத்து அவன் எல்லாம் முடித்து என்னாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரியும் அப்படின்னு போட்டு 3 பேர்த்தையும் தட்டி எழுப்பின பாட்டியம்மா ஆராதனை முடிஞ்சிருச்சு, என்ன பண்ணுங்க சொல்லுங்க. ஆமாம், அப்படி அந்த சபை இருந்துச்சு. அப்போ அங்கே எங்கள் போதகர் சொன்னார், நீங்கள் அந்த சபையை 3 வருஷமாக நான் நடத்துகிறேன். 3 ஆத்துமா தான். நான் வேணா அது ஒரு ஷெட்டு தான், அதை தூக்கி ஒரு கிராமத்துலேருந்து 10 பேர் வந்துட்டுருக்குறாங்க. அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஏதாவது இடம் இருக்கான்னு பார்த்து அங்கே நான் போட்டு தரேன். அந்த 10 பேர்த்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆராதனை நடத்துங்க அப்படின்னா. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், இல்லை தேவனுடைய ஆலயம் அது என்னுடைய சரீரம், அது அங்கே தான் என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படின்னார். இருக்கணும்னார். எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ நாங்கள் எங்கள் போதகர்கிட்ட பேசினோம். அவங்க சொன்னாங்க, நான் 3 வருஷமாக நடத்துகிறேன், ஆத்மாவே வரலை. இப்போ நடத்தி என்ன போக போகுதுன்னு எங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. கடைசியில் ஒரு முடிவு என்ன அப்படின்னா, அவங்க முடியாதுன்னு சொல்ல நாங்கள் கொஞ்சம் பேசி எடுத்து கடைசியில் ஒரு முடிவு, 3 மாதம் டைம். 3 மாதத்தில் அந்த சபைக்கு ஆத்மாக்களை கர்த்தர் தரணும், இல்லைன்னா அந்த ஷெட்டை தூக்கி நான் சொன்ன மாதிரி மாற்றணும். ஓகே அப்படின்னாச்சு. நாங்கள் வந்துட்டோம். ஆண்டோடைய கிருபையினாலே முதல் ஆராதனையே நாங்கள் 3 பேரோடு தொடங்கினோம். 3வது ஆராதனை வரும் பொழுது கர்த்தர் 35 ஆத்துமாக்களை கொண்டு வந்து கொடுத்தார். இதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாதுதான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 35 பேர் வந்தாங்க. ஆலய ஆராதனைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நடந்துகிட்டு இருந்தப்போ திடீர்னு ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், உன் வேலை இங்கே முடிஞ்சது, நீ கிளம்பு, உன் சொந்த ஊருக்கு கிளம்பு அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அந்த சபையை நடத்துகிற ஒரு பொறுப்பை கர்த்தர் என் கையில் கொடுத்திருந்தார். திடீர்னு எனக்கு ஒரு காரியம் சொல்லப்படுது, நீங்கள் உன் வேலை முடிஞ்சது, உன் சொந்த ஊருக்கு போன்னு சொல்ல. நான் சிட்டிக்குள்ளே இருக்கிறேன், கோயம்புத்தூரில், நல்ல ஒரு பட்டணத்தில், ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில் அந்த சர்ச் இருக்குது. அங்கே இருந்து ஊழியம் செய்கிற என்ன திடீர்னு ஆண்டவர் நீ புறப்பட்டு போனார். எனக்கு ஒன்றுமே புரியலை, என்ன செய்யறதுன்னு தெரியலை. ஆனால் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, தாமதம் இல்லாமல் புறப்பட்டு வந்தேன். சொன்ன அடுத்த மாசத்திலேயே கர்த்தருடைய கிருபையினாலே புறப்பட்டு வந்தேன். 20 வருஷம் ஆச்சு. கர்த்தர் கிருபையாய் ஊழியத்தில் நடத்தி கொண்டிருக்கிறான். நல்லா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார். நான் அதெல்லாம் சொன்னேன்னா அதுக்கு நேரம் போதாது. ஆனால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, நான் அனுபவிச்சு சொல்றேன். நம்ம தாமதிக்காம புறப்பட்டா நம்மை குறித்து தேவன் ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்கள் அநேகம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவைகளை நாம சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு ஏதுவாக நாம் தாமதிக்காமல் புறப்படுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஆமென். ஏன் நாம தாமதிக்க கூடாது? நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள் இருக்கிறது. ஏன் நாம தாமதிக்க கூடாது? ஒண்ணு, ஆமென், நம்மை சுற்றி அழிவுகளும் ஆபத்துகளும் இருக்கு, நம்ம தாமதிக்க கூடாது. இரண்டாவது, ஏன் நாம தாமதிக்க கூடாது? நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள் இருக்கிறது, நாம தாமதிக்க கூடாது. மூன்றாவது, நாம ஏன் தாமதிக்க கூடாது? வேகமா திருப்புங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். வாசிக்கலாம். ஆமென். 18வது வசனத்தை நீங்க வாசிங்க. 18வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். இருபத்தி 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 22:18.
அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களை அடித்ததையும் நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, பவுலை குறித்து ஆண்டவர் பவுலோடு பேசும்போது சொல்றாரு, நீ தாமதியாதே, நீ எருசலேமை விட்டு புறப்படு அப்படிங்கிறார். நீ தாமதிக்காதே, எருசலேமை விட்டு புறப்படு. உடனே இந்த பவுல் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, நான் எருசலேமை விட்டு வெளியே போய் புறப்பட்டு நாம் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு முன்னாடி நான் இங்க இருக்கிற ஜனங்கள் கிட்ட சொன்னா அது இன்னும் எஃபெக்டிவா இருக்குமே, இன்னும் எஃபெக்டிவா இருக்குமே. ஏன்னா இந்த எல்லைக்குள்ளதான் நான் நின்று நிறைய பேர்த்தை துன்பப்படுத்தி இருக்கிறேன், இந்த எல்லைக்குள்ளதான் ஆராதிச்சவங்களை அடிச்சிருக்கிறேன், இந்த எல்லைக்குள்ளதான் உங்க நாமத்தை உயர்த்தினவங்களை கொலை செய்கிறதற்கு சம்மதித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நானே இந்த எல்லைக்குள்ள இருந்து உங்க நாமத்தை சொன்னா அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீ புறப்பட்டு போ, தாமதம் பண்ணாத, புறப்பட்டு போ. ஆமென். 21ஆம் வசனத்தை சொல்லுகிறார், நீ போ, நான் உன்னை தூரமாய் பிரஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்றார். வரலையா சொல்லுங்க. பவுல்கிட்ட சொல்றார், நீ தாமதிக்காத, நீ புறப்பட்டு போ. மூணாவது காரியம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏன் நாம தாமதிக்க கூடாது? நமக்காக ஆத்துமாக்கள் அங்கே இருக்கிறது, நாம தாமதிக்க கூடாது. வரலையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் நாம தாமதிக்க கூடாது? ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள், சந்திக்கப்படாத ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிராத ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்த கரிசனையும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற பாரமோ நமக்குள்ள வரணுங்கிறதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறார். நீ தாமதிக்காத. நாம இன்னும் ரட்சிப்புக்கே தாமதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஞானஸ்நானத்துக்கே தாமதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாம இன்னும் கர்த்தருக்குள்ள பலன் அடைகிறதற்கு தாமதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தரோ நம்மை கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதற்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோமா வந்தார், சுவிசேஷத்தை சுமந்துக்கிட்டு. சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது. அதுவும் தமிழ்நாட்டிலேயே கன்னியாகுமரி மாவட்டம் கிருபை பெற்ற மாவட்டம். ஏன்னா அதிகமான கிறிஸ்தவங்க எங்க தான் இருக்கிறாங்க, 50%. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கு. ஆண்டவர் ஏன் தோமாவை கேரளாவுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரிக்கு அனுப்பணும்? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கு, ஏன் இங்க ஏராளமான சபை, ஏராளமான கிறிஸ்தவங்க, ஏன் கர்த்தர் நம்மளை ஆண்டவர் கிருபையா கொண்டு வந்து இங்க வைக்கணும்? யோசிச்சு பாருங்க. இந்த எல்லைக்குள்ள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை கிருபையா ரட்சித்து அபிஷேகம் பண்ணி இந்த சபையில ஏன் நம்மளை வச்சிருக்கணும்? யோசிச்சு பாருங்களேன். நம்மளை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் இருக்குல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். மிஷினரிகள் புறப்பட்டு வந்தாங்க, தரங்கம்பாடியில் வந்து இறங்குறாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். தரங்கம்பாடியில் வந்து இறங்குறாங்க மிஷினரிகள். வந்து இறங்கினவங்க தஞ்சாவூரில் ஊழியம் செஞ்சதை விட அதிகமாக ஊழியம் செஞ்சது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தானே. என்ன சொல்றீங்க? அதிகமான மிஷினரிகள் இங்கே வந்தது இங்கே தானே. ஏன் அவ்வளவு மிஷினரிகள் இங்கே வரணும்? ஏன் வரணும்? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இந்த சுவிசேஷத்தை சுமந்துகிட்டு இந்த ஜனத்திடத்தில் கொண்டு போய் சேர்த்தால் இந்த ஜனம் உலகமெங்கும் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்குங்கிற ஒரு பெரிய திட்டத்தோடு தான் ஆமென் சுவிசேஷம் சுமந்து கொண்டு நமக்கு சொல்லப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஆத்தும ஆதாயம் செய்யறோமா? ஆத்துமாக்களை நாம ஆதாயம் பண்றோமா? அந்த அனுபவமே நம்மகிட்ட இல்லை. நம்ம கூட்டங்கள் அப்படின்னாவும் சபை அப்படின்னாவும்
எல்லாமே நம்முடைய தேவைகளை சார்ந்தே இருக்குது இல்ல, நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை சார்ந்தே இருக்குல்ல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பேசுறார், நீ தாமதிக்காத, சந்திக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் ஏராளம் இருக்கிறது. நீ ஏன் இன்னும் தாமதிச்சுக்கிட்டு இருக்கிற? இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். நீ தாமதிக்கிறது என்ன? நல்லா கவனிங்க. ஒரு தேவ மனுஷன் பஸ்ல பிரயாணப்பட்டுக்கிட்டு இருந்தார். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், அவருக்கு முன் இருந்த ஒரு நபரை ஆண்டவர் காமிச்சு, மகனே அவருக்கு சுவிசேஷம் சொல்லு அப்படின்னாரு. என் நாமத்தை குறித்து சொல்லு அப்படின்னாராம். உடனே இந்த தேவ மனுஷன் சொன்னாரு, பஸ்ஸில் கூட்டமாக இருக்கு ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு நடுவில் நான் எப்படி அவர்கிட்ட போய் இயேசுவை நேசிக்கிறாருன்னு சொல்ல முடியும்? அதனால நான் இன்னொரு நாள் அவரை பார்த்தா நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை இப்போ நீ சொல்லு அப்படின்னாரு. உடனே இவர் சொன்னார், இல்லை என்னால் முடியாது அப்படின்னாரு. இல்லை நீ சொல்லு, எப்படியாவது சொல்லு. ஆண்டவர் பாருங்களேன், பாரப்படுத்துறார். இவர் அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு கூட்டத்தை பார்த்துட்டு சூழ்நிலையை பார்த்துட்டு அமைதியாக விட்டுட்டாரு. ஆண்டவர் திரும்ப திரும்ப நெருக்க இவர் சொன்னார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே சரி ஆண்டவரே நான் சொல்கிறேன், ஆனால் நான் இறங்கக்கூடிய ஸ்டாப்புக்கு வரும்போது வேகமாக அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வேகமாக இறங்கிடுவேன், அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை நீ இப்போ சொல்லு. இவர் சொல்ல கேட்கல. இவர் இறங்குறதுக்கு 2 ஸ்டாப்புக்கு முன்னாடி அந்த மனுஷன் எழும்பிட்டான். அந்த மனுஷன் எழும்பின உடனே ஆண்டவர் சொல்றாரு, வேகமா போய் சொல்லு நீ. இவர் சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, அவர் இறங்க போற மனுஷங்கிட்ட போய் அவரை நிறுத்தி நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால போகட்டும், அடுத்த தடவை நான் பார்த்து சொல்றேன். கவனிங்க, கர்த்தர் திரும்ப திரும்ப பாரப்படுத்தியும் சொல்லல. அந்த மனுஷன் பஸ் நின்ன உடனே இறங்கினார். வேகமா வந்த வாகனம், ஆமென், பக்கத்து பின்னாடி வந்த ஒரு வாகனம் பிரேக் பிடிக்காம அந்த இடத்துல வந்து இறங்கி நின்ற இவர் மேல் மோதி அந்த கணமே மரித்து போனான். அந்த கணமே மரித்து போனான். அந்த கணமே மரித்து போனான். நீங்க நல்லா கவனிங்க, கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார். இதை கண்ட ஊழியக்காரருடைய உள்ளம் உடைஞ்சு போச்சு. ஆண்டு ஏன் சுவிசேஷம் சொல்ல சொன்னார்? அந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே. அந்த ஆத்துமா ஆண்டவர் அறியாம நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே. அந்த ஆத்துமா கிறிஸ்துவை அறியாமலேயே மரித்து போனதே. நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை ஆத்துமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படி அழிந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நம்ம தாமதித்து கொண்டிருக்கிறோம். நம்ம தாமதித்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை குறிச்சே யோசிச்சு யோசிச்சு இன்னும் நம்ம தாமதித்து கொண்டிருக்கிறோம். நம்மளை சுத்தி இருக்கிற ஆத்மாக்களுக்கு யார் உத்தரவாதம்? ஒரு ஆத்மா தற்கொலை பண்ணதுன்னா யார் உத்தரவாதம்? நம்ம எல்லைக்குள்ள ஒரு ஆத்மா மரித்து போதுன்னா யார் உத்தரவாதி? ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசுறாரு. தாமதம் பண்ணாமல் போ, தாமதம் பண்ணாமல் போ. புறஜாதிகளிடத்தில் சந்திக்கப்படாத கூட்டங்கள் ஏராளம் இருக்கிறது. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். நான் ஒரே ஒரு சம்பவத்தை, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்க கூட பேசட்டும். நல்லா கவனிங்க. எனக்கு முதல் பிள்ளை பிறந்த பொழுது நடந்த ஒரு சம்பவம், என் ஊழியத்தில் என்னை கொஞ்சம் திருப்பி போட்ட ஒரு சம்பவம், ஊழியத்தில் என்னை தீவிரப்படுத்தின ஒரு சம்பவம். முதல் பிள்ளை பிறந்தப்போ ஒரு 20 நாளைக்குள்ள நடந்த ஒரு சம்பவம். என்னுடைய மனைவி, என்னுடைய ஒரு சொந்த ஊர் பணக்குடி. அங்கதான் பிரசவ காலங்களிலே என்னுடைய மனைவி இருந்தாள். அப்போ நான் பிள்ளையை பார்க்கறதுக்காக வந்து நின்றேன். குழந்தையை குறித்து பிறந்த சில மாதங்கள் பிள்ளையை பெற்றெடுத்தவங்களுக்கு தெரியும். பிறந்த குழந்தை முதல் ஒரு 2 மாதம் பகலில் முழிச்சிருக்கும், பகலில் தூங்கும், இரவுல முழிச்சிருக்கும், இரவுல முழிச்சிருக்கும், பகலில் தூங்கும். அப்போ ஒரு நாள் பகலில் நான் இருக்கும்போது நான் அந்த தொட்டில கிராஸ் பண்ணி போகும் பொழுதெல்லாம் தொட்டில் தூங்குறதெல்லாம் நான் பார்ப்பேன். ஏன்னா தொட்டில் குழந்தைகள் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே சிரிக்கும், தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே அழும். இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்பப்போ நான் பார்க்குறது வழக்கம். எப்போவாவது குழந்தை அழுதுச்சுன்னா
என் மனைவி பால் கொடுத்துட்டு படுக்க வச்சிருவா. என் மனைவிக்கு தெரியல, பால் கொடுத்தா தோளில் போட்டு கொஞ்சம் என்ன பண்ணணும், தட்டி கொடுக்கணும். அந்த பால் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். ஆனால் என் மனைவிக்கு அது தெரியல, பால் கொடுத்து படுக்க வச்சிட்டா. நல்லா கவனிங்க. அப்போது நான் ஒரு நாள் போயிருந்த அன்னைக்கு குழந்தை அழுதுச்சு, பால் கொடுத்து படுக்க வச்சிட்டா. மறுபடியும் குழந்தை அழுதுச்சு, மறுபடியும் பால் கொடுத்து படுக்க வச்சிட்டா. கொஞ்ச நேரம் கழித்து நான் அதை கிராஸ் பண்ணுறேன். குழந்தையினுடைய ரூபத்தில் ஒரு சின்ன மாற்றம். வழக்கமாக இருக்கிற மாதிரி இல்லை, அசைவுகள் இல்லாத போல ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நான் உடனே எங்கள் அத்தையை கூப்பிட்டு, அத்தை இந்த கொஞ்சம் குழந்தைய கையில் தூக்குங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. உடனே எங்கள் அத்தை சிரிச்சுக்கிட்டே நான் ஏதாவது சொல்லுவேன் அப்படின்ட்டு கையில் தூக்குனாங்க. கையில் தூக்குனப்போ 2 கையும் தளர்ந்து கீழே விழுந்துச்சு, 2 காலும் தளர்ந்து பலன் இல்லாமல் இருந்துச்சு. அவங்க தட்டுறாங்க, அசைவு இல்லை. கண்ணை திறக்கிறாங்க, அசைவு இல்லை. உடனே குழந்தைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுனாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு என் மனைவிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என் மனைவிக்கு ஆப்ரேஷன். நான் என் மனைவியை பார்க்கவா குழந்தைய பார்க்கவா தெரியல, திகைச்சு போய் நிற்கிறேன். உடனே அந்த என் மனைவியை கூப்பிட்டுட்டு பக்கத்தில் இருந்த ரூமுக்கு போய் நம்ம ஜோம் ஒன்று முழங்கால் படிக்கிட்டோம். கண்ணீரோடு அழுதோம். அழுது ஜோம் ஒன்றா, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த குழந்தை இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அழுது ஜோம் பண்ணோம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் பேசினார். கண்ணீரோடு ஜெபிச்சுக்கிட்டு இருந்து எங்களை பார்த்து சொன்னார், மகனே பயப்படாத, உன் பிள்ளைக்கு ஒன்றும் ஆவது இல்லை அப்படின்னார். இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே என் மனைவி கிட்ட பிள்ளை எடுத்துகிட்டு வரலை. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவளை கர்த்தர் சுகப்படுத்திட்டாரு. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் இந்த வார்த்தையை என் மனைவி கிட்ட சொல்லி, ஏம்மா கவலைப்படாத, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆமாம் அவன் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு, கர்த்தருக்கு நன்றி சொல்லு அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் ஒரு சில நிமிஷம் நன்றி சொன்னோம். நன்றி சொல்லி முடிச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்துருத்தப்போ ஒரு சத்தம் கேட்டது. ஆண்டவர் என் கூட பேசினார், மகனே உன் பிள்ளை மறிக்கலை, மரண தருவாய் தான் சந்திச்சிருக்கு. அதுக்கே தகப்பனாயிருக்கிறோம் உள்ள எவ்வளவு துடிக்குது பாத்தியா. ஆனா உனக்கு தெரியுமா, என் பிள்ளைகள் கோடிக்கணக்கில் மறித்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைகள் கோடிக்கணக்கில் மறித்து கொண்டிருக்கிறார்கள். தகப்பனாயிருக்கிற ஏன் உள்ள எவ்வளவு துடிக்கும் உனக்கு தெரியுதா? தகப்பனாயிருக்கிற ஏன் உள்ள எவ்வளவு துடிக்கும் தெரியுதா? ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது கண்ணீரோடு என்ன செய்ய ஆண்டவர் எனக்கு பேசின. ஆண்டவர் பல திட்டங்கள் பல தரிசனங்கள் கொடுத்தா. ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த சத்தம் என் ஆத்துமா என் பிள்ளை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார்? நம்ம தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல. நம்மளை சுற்றி எத்தனை ஆத்துமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. தாமதிக்காதிருங்கள், ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. நாம ஜெபம் பண்ண போறோம். முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிடுங்க. வேகமா வேகமா வேகமா, சீக்கிரம், சுறுசுறுப்பா சுறுசுறுப்பா. நேரு முழங்கால் படியிடுங்க. உங்களால் முழங்கால் படியிட முடியலன்னா நீங்கள் எழுந்து நின்று கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களை உற்சாகப்படுத்த ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போக எனக்கு தெரியும். கர்த்தர் உங்ககிட்ட இப்படியெல்லாம் செய்வார், உங்களுக்கு மேலே இப்படியெல்லாம் வச்சிருக்கிறாருன்னு சொல்ல எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் உங்க கூட பாரப்படுத்துகிறார். தாமதம் பண்ணி கொண்டிருக்காதே, தாமதம் பண்ணி கொண்டிருக்காதே. நம்ம இன்னும் தாமதிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, நாம இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறோம்ல. நீ யோசிச்சு பாருங்களேன், நீ யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். நாம நடந்து கொண்டிருக்கிற பாதைகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
தாமதம் பண்ணிருக்கிறோம். நம்ம தாமதம் பண்ணாம இருந்தா ஆண்டவர் நம்மளை அவரை தரிசிக்கிற அனுபவங்களுக்குள்ள கொண்டு போயிடுவாரு. ஆனா நம்ம தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைகிறதுக்கே நம்ம தாமதம் பண்ணிட்டு இருக்கிறோம்ல. இன்னும் இந்த உலகத்துக்குரியதையே தேடிக்கிட்டு இருக்கிறோமே. இன்னும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை குறிச்சே நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோமே. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நான் தாமதம் பண்ணினது போதும். நம்ம தாமதம் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற அழிவுகளுக்குள்ள நாம சிக்கிக் கொள்ளுவோம். நம்ம தாமதிக்க கூடாது. நம்ம தாமதம் பண்ணுவோம்னு சொன்னா நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். தாமதம் பண்ணக்கூடாது. நம்ம தாமதம் பண்ணுவோம்னு சொன்னா நம்ம கண்களுக்கு முன்பாக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நாம இழந்து போவோம். நம்ம தாமதிக்க கூடாது. கர்த்தர் உங்க கூட பேசி கொண்டிருக்க, கர்த்தர் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னால முடியல, நிக்க கூட முடியல. ஆனா உங்களை கர்த்தர் பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு முன்பாக வருகிறது. தாமதம் பண்ணாதே. பவுல் சொல்றாரு, இல்ல நான் இங்கேயே இருக்கிறேன். நான் புறஜாதிகளிடத்துல போனுங்கிறது இல்லை. இங்கேயே நான் என் சாட்சியை சொன்னா எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க. நான் துன்பப்படுத்த நாட்கள்லாம் இருக்கிறாங்களே, நான் இங்க சொல்றேன், இல்ல நீ தாமதம் பண்ணாதே. பிரஜாதிகளிடத்தில் அறியாத கூட்டம் இருக்கிறது, அழிந்து கொண்டு இருக்கிற கூட்டம் இருக்கிறது, மரட்டாட்டமுள்ள கூட்டம் இருக்கிறது, நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற கூட்டம் இருக்கிறது. தாமதம் பண்ணாத ஆத்துமாக்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. ஆண்டவர் நம்ம கூட இடைபடுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேசின அதே வார்த்தையோடு, உனக்கு புரியுதா? ஏன் பிள்ளைங்க மரித்து போகிறார்கள் புரியுதா? ஏன் ஜனம் அழிந்து போகிறது உனக்கு புரியுதா? எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்க போறீங்க? இனி நான் தாமதம் பண்ண போகிறது இல்லை. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய பலன்ல நான் தாமதம் பண்ணாமல் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போக கர்த்தருக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் வாய் திறந்து ஜெபிங்களே. ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் சத்தம் உயர்த்தி ஜெபிங்களே. ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் கண்ணீரோடு ஜெபிங்களே. நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க மேல, ஆமென், யாரெல்லாம் உண்மையா ஜெபிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆண்டவர்ட்ட நான் இனி தாமதம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஜெபிக்கிறீங்களோ, உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணத்தக்கதான கிருபையை தருவார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணத்தக்கதான கிருபையை தருவார். நீங்க கேட்பீங்களா? வாய் திறந்து கேட்பீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்பீங்களா? தேவ கரத்துல ஒப்பு கொடுத்து கேட்பீங்களா? இயேசுவே, நான் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு பலனை தாங்கப்பா. நான் ஒப்பு கொடுக்கிறேன், பலனை தாங்கப்பா. உண்மையா கேளுங்க. இந்த வருஷத்துல ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு போங்க. ஒரு ஆத்மாவையாவது நான் ஆதாயம் பண்ணுகிறதுக்கு நான் காரணமா இருப்பேன். ஒரு தீர்மானத்தோடு போங்க. எத்தனை பேர் அப்படி தீர்மானம் பண்றீங்க? தேவனுடைய இருதயத்தை நான் புரிந்து கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதற்கு நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க?
அநேகருடைய கண்களில் கண்ணீர் வழிகிறத பார்க்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். நீங்க அப்படி சொல்லுவீங்களா? நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன், இனி நான் தாமதிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. சொல்றவங்க மட்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண நான் இனி தாமதிக்க மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. Thank you Lord, 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 hallelujah. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், சொல்றீங்க இனி நான் தாமதிக்க மாட்டேன்னு சொல்றவங்க எழுந்து நிற்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா சொல்றவங்க எழுந்து நின்று, ஆண்டவரே இனி நான் தாமதிப்பது இல்லை, உம்மை நான் தரிசிக்க விரும்புகிறேன், உம்மோடு நெருங்கி சேர விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை தாருங்க அப்பா. நீர் பேசின வார்த்தைகளுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி நல்ல கையை தட்டி ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிங்க. கர்த்தர் நம்மை பலப்படுத்தட்டும், கர்த்தர் நம்மை பலப்படுத்தட்டும், கர்த்தர் நம்மை பலப்படுத்தட்டும், கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தரட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே கிருபை தாங்கப்பான்னு ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க.